போகர் 7000 முதற்காண்டம். சித்தர்களின் சமாதி நிலை. மூலாதாரமே பிரபஞ்சமாகும் அதிசயம். மூலம்தானாலான பதவிளியமாச்சு பாரு. நலமான வானந்தான் போகமாச்சு. பானந்தான் பாரு மதிநல்லூராகும். பாவுமுப்பால் கடந்துமே பாருந்தீயை தானந்தான். பார்த்திடவே பரமவெளியாச்சு. சாதித்து ஏறிடவே வெறும் பொய்யாச்சு. தேனந்தான் தோத்திரித்து சுருதி மனோன்மணியோ சுக்குற்ற பூரணத்தை கண்டிட்டேனே. போகர் 7000 இந்த பாடல் சமாதி நிலையின் உச்சகட்ட அனுபவத்தை ஒரு படம் போல காட்டுகிறது. நான் போகரின் மாணவன் மட்டுமே. என் விளக்கத்தில் ஏதேனும் பிழை இருப்பின் பெரியோர்கள் பொறுத்தருள்க. உங்கள் மூலாதாரமே பரவெளியாக மாறினால் எப்படி இருக்கும் என்று எப்போதாவது கற்பனை செய்திருக்கிறீர்களா? இங்கே மதிநல்லூர் என்பது சந்திரமண்டலமான சகசிராரத்தை குறிக்கிறது. தீ என்பது மூலாதாரத்திலிருந்து எழும் குண்டலினி சக்தியே. முப்பால் கடந்து என்றால் ஜாக்கிரத, சொப்பன, சுழுத்தி என்ற 3 நிலைகளையும் தாண்டி துரிய நிலையை அடைவது. இந்த உச்ச நிலையில் நான் சாதித்து விட்டேன் என்ற எண்ணமே பொய்யாகி சாதகனும் சாதனையும் சாத்தியமும் ஒன்றாகிவிடுகிறது. இந்த பிரபஞ்ச அனுபவத்தை நீங்களும் உணர நம் சித்தரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்யுங்கள். இந்த பயிற்சி குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து சகசிராரத்திற்கு ஏற்றி 3 மாயா நிலைகளையும் கடந்து தனிமனிதன் என்ற உணர்வை அழித்து அவனை பரவெளி எனப்படும் எல்லையற்ற பிரபஞ்ச உணர்வோடு கலக்கச் செய்கிறது. இதுவே சுக்குற்ற பூரணம் எனப்படும் குறையற்ற முழுமை நிலை. பரவெளி அனுபவம். நன்றி. ஓம் சித்தர்கள் நமக. வாழ்க வளமுடன்.